மணித்துளிகள் டிசம்பர் 30, 2025 இன்றைய தியானத்திற்கான தலைப்பு சிலுவையினால் ஒன்றாகிறோம். தியான வசனம் எபேசியர் 2:16. பகையை சிலுவையினால் கொன்று அதனாலே இரு திறத்தாரையும் ஒரே சரீரமாக தேவனுக்கு ஒப்புரவாக்கினார். கம்யூனிஸ்ட் தேசங்களுக்கும் அமெரிக்கா தேசத்திற்கும் இடையே பனிப்போர் நடந்து கொண்டிருந்த காலம் அது. அமெரிக்கா தேசத்தை சேர்ந்த ஊழியர் ஒருவர் ருமேனியா தேசத்தில் வெளியரங்கமாய் சுவிசேஷம் அறிவிக்க தடை இருந்தும் ரகசியமாய் சில ஊழியங்கள் செய்யும்படி சென்றிருந்தார். ஒரு நாள் கடும் குளிரில் ஆள் நடமாட்டம் அதிகமில்லாத தெரு ஒன்றில் சென்று கொண்டிருந்தார். மக்கள் யாவரும் யாரையும் கண்டு கொள்ளாமல் அவரவர் தங்கள் வேலையாக சென்று கொண்டிருந்தனர். அப்பொழுது ஒரு மனிதனின் விசில் சத்தம் அவரை ஒரு நிமிடம் ஆச்சரியத்தில் ஆழ்த்தி திடுக்கிட செய்தது. ஏனெனில் அவர் பரிகாரியான இயேசு என்ற பாமாலை பாடலை விசில் அடித்தபடி அந்த மனிதன் சென்று கொண்டிருந்தார். கிறிஸ்துவை மறுதளிக்கும் தேசத்துல இப்படி ஒரு நபரா என மகிழ்ச்சி அடைந்து அம்மனிதனுக்கு பின்னாக இந்த ஊழியரும் பின்தொடர்ந்தார். யாராவது பார்த்துவிட்டால் பிரச்சனை வரலாம் என்பதால சிறிது தூரம் அமைதியாய் சென்ற அவர் பின் அந்த பாட்டை இருவரும் விசில் அடிக்க ஆரம்பித்தார்கள். அந்த பாட்டை கேட்ட உடனே அந்த ருமேனியர் பிரகாசமுள்ள முகத்தோடு திரும்பி வந்து ஊழியரை கட்டிப்பிடித்து கொண்டு தனது தாய்மொழியில் ஏதேதோ சொல்ல ஆரம்பித்தார். சிறிது நேரத்தில் தனது மொழி அவருக்கு புரியவில்லை என்பதை அறிந்து தனது இருதயத்தின் மேல் கைகளை வைத்தார். பின்பு கைகளை வானத்திற்கு நேராக உயர்த்தினார். சிலுவை அடையாளத்தை வரைந்து காண்பித்தார். கட்டுக்கடங்காத மகிழ்ச்சியோடு மொழி, கலாச்சாரம், அரசியல் பின்னணி என ஏதேதோ வித்தியாசத்தில் வாழும் ஒருவருக்கொருவர் சம்பந்தமில்லா அவ்விருவரும் ஒரு சில நிமிடத்திலேயே இணைக்கப்பட்டனர். காரணம் என்ன தெரியுமா? கிறிஸ்துவின் ரட்சிப்பின் சந்தோஷமே. நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் சிலுவை மரணம் மற்றும் உயிர்த்தெழுதலின் மூலம் 2 பெரிய பிளவுகள் சரி செய்யப்பட்டன. தேவனுக்கும் மனிதனுக்கும் இடையே இருந்த பெரிய இடைவெளியை இணைக்கும் பாலமானார் இயேசு. உலகிலுள்ள ஒவ்வொரு தனி மனிதனுக்கும் இடையேயுள்ள இடைவெளியையும் சரிப்படுத்தினார். அந்தபடி நாம் இருதிறத்தாரும் ஒரே ஆவியினாலே பிதாவினிடத்தில் சேரும் ஸ்லாக்கியத்தை அவர் மூலமாய் பெற்றிருக்கிறோம். ஆகையால் நீங்கள் இனி அந்நியரும் பரதேசிகளுமாயிராமல் பரிசுத்தவான்களோடே ஒரே நகரத்தாரும் தேவனுடைய வீட்டாருமாயிருந்து அதற்கு இயேசு கிறிஸ்து தாமே மூளைக்கல்லாயிருக்கிறார். எபேசியர் அதிகாரம் 2 வசனங்கள் 18-19 வாசித்து பார்த்தால் புரியும். தேவனை அறிந்த ஒரு மனிதரை பார்த்ததும் அந்த ஊழியருக்கு எவ்வளவு சந்தோஷம்! நம் சபையிலும் தேவனை அறிந்தவர்கள் இருக்கிறார்களே, அவர்கள் மேல் நாம் சந்தோஷம் அடைகிறோமா இல்லை எரிச்சல் அடைகிறோமா? சந்தோஷம் கொண்டால் தேவனை நாம் ஏற்றுக்கொள்கிறோம் என்று அர்த்தம். சந்தோஷம் கொள்ளாமல் தேவன் அழைத்தவரை எரிச்சலோடு பார்ப்போமாகில் நாம் தேவனை நிராகரிக்கிறவராய் இருக்கிறோம் என்று நாம் அவர்கள் மேல் அன்பு கொள்வோமாகில் தேவன் நம்மேல் அன்பு கூறுகிறார் என்பதை புரிந்து கொள்வோம். தேவன் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாள் உங்களுக்கு இனிய நாளா இருக்கட்டும்.